கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மிடம் பேசுகிற வார்த்தை, என்னுடைய பிள்ளைகள், என்னை நேசிக்கிற, என்னை தேடுகிற ஒவ்வொருவரும் என்னுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானித்து என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் செழிப்பை கொடுப்பேன் என்று கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதத்தை நேசிக்கிற, பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையுறாது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்து அதன்படி நடந்து நாம் இருப்போமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போது நமக்கு உண்டு. ஒரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போகாது. அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் எப்போதும் என்றென்றும் நம் கூடவே இருக்கும். ஆமென்.